ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆர்த்தி. இப்போ நம்ம ப்ரெசண்ட்னா என்ன? ப்ரெசண்ட்னா என்ன சொன்னேன்? ராஜா. அந்த ராஜாவுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸு? 3 ஃப்ரெண்ட்ஸு. யார் யாரு? ஆம், ஈஸ், ஆர். ஓகேங்களா? ஆம்னா என்னன்னும் ப்ரெசன்ட் டென்ஸ்னா என்னன்னு கிளியராக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சரிங்களா? அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? இந்த வீடியோவில் அந்த ராஜாவுக்கு இன்னும் பேலன்ஸ் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, இஸ்ஸு, ஆறு. அவங்கள பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறேன் இந்த குட்டி ஸ்டோரியை. இப்போ இஸ்ஸுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு, ஆருக்கு ஒரு கேரக்டர் இருக்கு. சரிங்களா? இப்போ இஸ்ஸுங்கிறவங்க நல்லா நல்லா படிக்கிறவங்க. சரிங்களா? இஸ்ஸுனா என்னென்ன வச்சுக்கணும்? நல்லா படிக்கிறவங்க. நம்ம நல்லா படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? சேர்ந்து படிக்க மாட்டாங்க, தனியாக உட்காந்து படிப்பாங்க. அப்போ தான் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும். அதுபோல் இஸ் வந்துட்டு வந்தாலே என்னென்ன அர்த்தம்? சிங்குலர். சரிங்களா? நம்ம சிங்குலருக்கு மட்டும்தான் என்ன சேர்ப்போம்? இஸ்ஸுங்கிற ஒரு வேர்பு சேர்ப்போம். புரியுதுங்களா? இஸ் சிங்குலர்னா தமிழ்ல என்ன? ஒருமை. அவ்வளோதான். சேர்ந்து தான் சாப்பிடுவோம். ஓகேங்களா? அப்போ சேர்ந்து இருக்கிறவங்க யாரு? ஆறு. தனியா இருக்கிறவங்க யாரு? இஸ்ஸு. மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இஸ்ஸு வந்துட்டு யாரு கூடலாம் இருப்பாங்கன்னா, ஹி, ஷி, இட். சரிங்களா? ஹீனா என்ன? அவன். ஷீனா அவள். இட்டுனா அது. அந்த இட்டுக்குள்ள என்னென்ன வரும்னா, நம்ம பேர்ட் நேம இட்டுன்னு சொல்லுவோம், அனிமல் நேம இட்டுன்னு சொல்லுவோம். அந்த சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்லாம் இருக்குல்ல, ஆப்ஜெக்ட்னா என்ன? ஒரு பொருள். இந்த சேரு, சாக் பீஸு, இந்த எல்லாமே எல்லாமே எதுல வரும்? ஆப்ஜெக்ட்ல வரும். அது என்னன்னு சொல்லுவோம்? இட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதோட மீனிங் புரியுதுங்களா? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் வேர்பு? வேர்ப்னா என்ன? அதே மாதிரி குழப்பமா இருக்கா? வேர்ப்னா என்னம்மா அப்படின்னு? ஒண்ணுமே இல்லை. நம்ம செய்யற செயல் இருக்குல்ல, நம்ம என்னென்ன பண்ணுவோம்? பேசுவோம், பாடுவோம், ஆடுவோம், எழுதுவோம், எல்லாமே. ஓகேங்களா? எழுதுறது, படிக்கிறது, இது எல்லாமே எதுல வரும்? வேர்ப்ல வரும். நம்ம செய்யற ஒரு செயல். நம்ம செய்யற செயல். அதுதான் என்னன்னு சொல்லுவோம்? வேர்ப்னு சொல்லுவோம். தமிழ்ல என்ன? வினை சொல். இங்கிலீஷ்ல வேர்ப். அவ்வளோதான். புரியுதா? இப்போ ஆம், இஸ், ஆர் இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது நம்ம செய்யற செயல், அதாவது வேர்ப், அதெல்லாம் வந்துச்சுன்னா அந்த வேர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். என்னடா இது ரூல்ஸா இருக்கேன்னு டக்குன்னு டென்ஷன் ஆக வேணாம். எல்லாத்துலேயுமே ரூல்ஸ் இருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு கேம்ல கூட நிறைய ரூல்ஸ் இருக்கு. அது மட்டும் மெமரி பண்ணிக்கிறோம்ல. ஒரு கேம்ல நிறைய ரூல்ஸ் இருந்துன்னா அதை நம்ம என்ன பண்ணுறோம்? டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ சமையல்ல கூட நிறைய ரூல்ஸ் இருக்கு. ஒரு குழம்பு போல இன்னொரு குழம்பு வைக்க முடியாது. சரிங்களா? அது மாதிரி தான் இந்த இந்த இங்கிலீஷ்லேயும் நிறைய ரூல்ஸ் இருக்கு. இதில் வந்துட்டு ரொம்ப ரூல்ஸ் இல்லை. அந்த ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, ராஜாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம், அவங்க வரும்போது வேர்பு வந்துச்சுன்னா ஐஎன்ஜி சேர்க்கணும். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ நம்ம எக்ஸாம்பிளோட பார்த்தா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? நம்ம இப்போ ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஹீ இஸ் வாக்கிங். அவன் நடந்து கொண்டு இருக்கிறான். புரியுதுங்களா? ஹீனா அவன். ஒருத்தவன் தானே இருக்கான். அங்க வந்துட்டு நிறைய பேர் இல்லை, ஒருத்தவன் இருக்கான். அப்போ ஒருத்தவனா யாரு? நல்லா படிக்கிறவங்க. வெரி குட். என்னது? இஸ். ஹீ இஸ் வாக்கிங். அங்க நம்ம வாக்குன்னு போடல, என்ன போட்டிருக்கோம்? வாக்கிங். ஏன் போட்டிருக்கோம்? ஏன்னா ராஜாவோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருக்காங்க. யார் இருக்கா? இஸ் இருக்காங்க. புரியுதா? ஹீ இஸ் வாக்கிங்.
தட்ஸ் ஆல். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஷீ இஸ் எ டேலண்ட் கேர்ள். அவ ஒரு டேலண்டான கேர்ளாம். ஓகேங்களா? அது வந்துட்டு டேலண்ட் கேர்ள்னா என்ன? ஆ டேலண்ட் கேர்ள்னா அது வந்துட்டு என்ன? வேர்ப் கிடையாது. சரிங்களா? அவங்களால ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சாங்களா? இல்ல. அவங்க ஒரு நல்ல டேலண்டான பொண்ணுன்னு சொல்றாங்க. அவங்களுடைய குணத்த சொல்றாங்க. புரியுதுங்களா? அப்போ அதுல வந்து அகைன்ஸ்ட் சேர்க்க முடியாது. நெக்ஸ்ட்டு ஹி இஸ் எ டீச்சர். அவங்களுடைய பொசிஷனை சொல்றாங்க. அவன் ஒருத்தவன் தானே இருக்கான். அவன்னா ஒருத்தவன். இப்போ ஒருத்தவன்னா பிஸ்ஸு. அவன் எப்படி இருக்கான்? டீச்சரா இருக்கான். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு டாக் இஸ் பார்க்கிங். நாய் என்ன பண்ணுது? குரைக்குது. சரிங்களா? டாக் வந்துட்டு ஒரு ஆக்ஷன் செய்யுது. என்ன செய்யுது? பார்க்கிங் பண்ணுது. குரைக்குதாம். ஆ அப்போ டாக்ன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஒரு ஒரு அனிமல் தான். அப்போ டாக் இஸ் அங்க வந்து இஸ் போடணும். அது என்ன செய்யுது? பார்க்கிங். அங்க பார்க்ன்னு போடக்கூடாது. ராஜாவோட ஃப்ரெண்ட் வந்ததுனால என்ன போடணும்? ஐஎன்ஜி போடணும். அவ்வளோதான். ஈஸி ஆயிடுச்சுங்களாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்வாதி இஸ் ஈட்டிங். அவ என்ன பண்றா? சாப்பிட்டுட்டு இருக்கா. கணேஷ்னு ஒரு பையன் என்ன பண்றான்? பாட்டு பாடிட்டு இருக்கான். சிங்கிங். திவ்யான்னு ஒரு பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கா? பேசிட்டு இருக்கா. நான் பேசுறேன்னு அது போல அவளும் என்ன பண்ணிட்டு இருக்கா? பேசிட்டு இருக்கா. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இதெல்லாம் என்னது? இஸ்ஸு. இஸ்லர் எதுக்கு வரும்? சிங்குலருக்கு வரும். ஓகேங்களா? இஸ்லாம் வந்ததுன்னா என்ன போடணும்? வேர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். அவ்வளோதான். ஈஸியா இருக்குங்களா? நெக்ஸ்ட் போலாமா? இப்போ இஸ்ஸுனா நல்லா படிக்கிறவங்க. இப்போ நம்ம சாப்பிட்றவங்கள பத்தி பார்க்கலாமா? இன்ட்ரெஸ்டா இருக்கா? நெக்ஸ்ட்டு ஆர் வந்தாலே ஏஆர்இ ஆர் வந்தாலே அது என்னன்னு சொன்ன? ப்ளூரல். சரிங்களா? அங்க யார் யார் வருவாங்கன்னா 3 பேர் வராங்க. யார் யாரு? யூ, தே, வி. யூ, தேவி. சரிங்களா? யூனா என்னன்னா நீ, நீங்கள். தேனா அவர்கள். வீணா நாங்கள். சரிங்களா? சென்டென்ஸ் படி பார்க்கலாமா? யூ ஆர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களாம் யாரு? நண்பர்கள். நிறைய பேரு. ஓகேங்களா? நீங்களாம் நண்பர்கள். தே ஆர் ரன்னிங். அங்க ஒருத்தவங்க மட்டும் நின்னாங்கன்னா அங்க போய் நம்ம தே ஆர் ரன்னிங்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு பையன் அங்க தூரத்துல நிக்கிறான். என்ன சொல்லுவாங்க? ஹீன்னு சொல்லுவாங்க. ஒரு பொண்ணு நின்னா ஷீன்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். இப்போ நிறைய பேர் நிக்கிறாங்க. அவங்கள நம்ம எப்படி சொல்லணும்? தே ஆர் ரன்னிங். அவ்வளோதான். புரியுதுங்களா? அப்ப நிறைய பேர் இருக்கிறதுனால நம்ம என்ன போடுறோம் அங்க? ஆர் போடுறோம். அவங்க என்ன பண்றாங்க? ரன்னிங். அங்க ரன்னுன்னு போடக்கூடாது. ஏன்னா அந்த ராஜாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்களா? ஆம், ஈஸ், ஆர் அவங்கள வந்ததுனால அங்க ஐஎன்ஜி சேர்க்கணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா நீங்க வந்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ணுங்க. கொஸ்டின் மட்டும் நான் படிச்சு காட்டவா? யூ டேஸ் டான்சர்ஸ். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? டான்ஸரா இருக்கீங்க. நெக்ஸ்ட்டு ஷீ டேஷ் எ டாக்டர். அவ வந்துட்டு எப்படி இருக்கா? டாக்டரா இருக்கா. ஒரு பொண்ணு. நெக்ஸ்ட்டு தேனா அவர்கள். டேஷ் பெயிண்டர். ஓகேங்களா? அவங்கலாம் எப்படி இருக்காங்க? பெயிண்டர்ஸா இருக்காங்க. பிரியா டேஸ் எ டீச்சர். ஒரு பிரியா ஒரு பொண்ணு தான். பிரியா எப்படி இருக்கா? டீச்சரா இருக்கா. அருண் அருண் எப்படி இருக்கான்? டிரைவரா இருக்கான். நெக்ஸ்ட்டு வி டேஸ் பொலிட்டீஷியன். நாங்களாம் யாரு? அரசியல்வாதி. ஓகேங்களா? பொலிட்டீஷியன்ல இருக்கோம். நெக்ஸ்ட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க. அனிதா அண்டு ஸ்னேகா. இங்க ஒருத்தவங்க கிடையாது. 2 பேர் இருக்காங்க. சரிங்களா? இவங்க சிங்குலர் கிடையாது. ப்ளூரல். அனிதா அண்டு ஸ்னேகா டேஷ் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு கணேஷ் டேஷ் எ போலீஸ்.
கணேஷ் வந்துட்டு எப்படி இருக்க? வி டேஷ் எடிட்டர்ஸ். இப்போ நாங்கலாம் யாரு எடிட்டர்ஸ்? யூ டேஷ் கஸ்டமர்ஸ். நீங்கலாம் யாரு கஸ்டமர்ஸ். ஓகேங்களா? இதுக்கு நீங்க கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்க. ம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.